சூர்யாவும் பின்னணி பாடகர் ஆயிட்டாரு. அப்படின்னா அஜித் மட்டும்தான் பாக்கி. பாடகர் பாடகிகளோட வயத்தறிச்சல நடிகர் நடிகைகள் கொட்டிக்கிற காலம் இது. முன்னாடிலாம் சங்கீதம் தெரிஞ்ச இவங்க தான் பின்னணி பாடணும்ன்ற நிலை இருந்தது. ஆனா சமீப காலமா அந்த நிலை மாறிக்கிட்டு இருக்கு. முக்கியமா மொழி தெரியாத வட இந்திய பாடகர் பாடகிகள் தமிழ் சினிமாவில பாட தொடங்கின அப்புறம் இங்க இருக்க பாடகர் பாடகிகளுக்கான மரியாதை குறைஞ்சிட்டு இருந்தது. இந்த நிலையில கமல், விஜய், சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் மாதிரி நடிகர்கள் பாடின பாடல்கள் ஹிட்டானதை அடுத்து இப்போ வட இந்திய பாடகர்களுக்கான மரியாதையும் குறைஞ்சிடுச்சு. நடிகர் நடிகைகள் பாடினாதான் பாடல்கள் ஹிட் ஆகும்னு நினைச்சு இமான் உள்ளிட்ட இசையமைப்பாளர்கள் நடிகர்களை பாட வைக்கிறதுல கவனம் செலுத்துறாங்க. அந்த பட்டியல இப்போ அஞ்சான் படத்துக்காக யுவனோட இசையில ஒரு பாடல் பாடி சூர்யாவும் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு விளம்பர படத்துல மட்டுமே பாடி அனுபவம் வாங்கின சூர்யா இந்த பாடலோட டியூனை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஹம் பண்ணி பாட தொடங்கிட்டாராம். அதோட அதிக டேக் வாங்காம 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு பாடலை பாடி முடிச்சு கைத்தட்டல் வாங்கிட்டாராம். ஆக தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பெரும்பாலான முன்னணி நடிகர்கள் மற்றும் ஸ்ருதி ஹாசன், ரம்யா நம்பீசன், லக்ஷ்மி மேனன் போன்ற நடிகைகளும் பின்னணி பாடி வரும் நிலையில அஜித் மட்டுமே இன்னும் பின்னணி பாடகர் பட்டியல்ல சேராம இருக்காரு. அவரும் கூடிய சீக்கிரமே பின்னணி பாடுவார்னு நம்பலாம்.